இந்த ஐஸ்கிரீம்லாம் நம்ம எதுக்கு சாப்பிடுவோம்? சாப்பிட்டு சில்லுன்னு இருக்குன்னு சாப்பிடும்ல, அந்த ஐஸ்கிரீமை ஹீட் பண்ணி அதை மெல்ட் பண்ணி சூடா சாப்பிடுவா சார். என்ன கருமண்டா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ஐஸ்கிரீமை ஏமா சூடு பண்ணி சாப்பிடுற? அது ஐஸா சாப்பிட்டா எனக்கு பிடிக்கல சார். அது அப்படியே குத்தி 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 கிண்டி அப்படி கூலா சாப்பிட்டு அப்படியே ஃப்ளூயிடா சாப்பிடும்போது எனக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு சார். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஓ, இனிமே ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி கேனத்தனமா எதனா பண்ண ட்ரெண்ட் ஆயிடலாம் போலயே. எல்லோ சாரி. இப்பதான்டா இந்த சாங்க பாத்துக்கிட்டு இருந்தேன். த்ரிஷாவும் விஜய் சார் என்ன வைப்ல டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த வாட்டர் பாக்கெட் சாங் எப்படி தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி ஏகப்பட்ட பேர் ரீல்ஸ் பண்ணி இப்போ ஒரு கிரிஞ்சி சாங்கா மாறிடுச்சு. அந்த மாதிரி இந்த சாங்கையும் மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது உங்க கண்ணு முன்னால யாராவது இந்த மாதிரி எல்லோ சாரி கட்டி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நேரா போயிட்டு சோ இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். வண்டியில எத்தனை தலை இருக்கு பாத்து சொல்லுங்க. வண்டியில ஒரே தலைதாயா இருக்கு. என்னென்ன வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு, ஒரு தலை தான் சொல்றீங்க. தலை நீ தம்பி தள்ளி போப்பா, தலைன்னு யாரோ வராராம். Emotional damage. ஓ, இவர் தான் அந்த தலையா? உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? இது பார்த்தா மன்மதன் ரீல்ஸ் மாதிரிலாம் இல்ல, ஸ்டெப் டாட் ஃபோர்ஸ்டு அந்த மாதிரி தான் இருக்கு. கர்மா என்ன இப்படி நாறுது? புறாலா ஏண்டா ஒண்ணுக்கு போற பையனை பிடிச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற? இது மசாஜ் இது ஒரு நைட்டா வலுக்கட்டாயம் பண்றாங்க. இல்ல இது இப்ப வலுக்கட்டாயமா இழுக்குற. இவர் அந்த ஒரு ரீல்ஸோட நிறுத்தினாரான்னு கேட்டா இல்ல. ராஜாவை கேட்டானா மணியே இதுல மீன் இருக்கு, குழம்பு வை. யோ, அடுப்படியில உனக்கு என்னையா வேலை? எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ மீன் வறுக்க மிளகாத்தூளை எடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? சன் டிவில பெரிய சீரியலா எடுத்து விடு. எடுத்து இவன் மூஞ்சில தேய்க்கணும். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க. எவன்டா அந்த எடிட்டர்? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இப்ப வர சீரியல்லாம் இந்த மாதிரி எடிட்டட் வெர்ஷனா பார்த்தா மட்டும்தான் நல்லா இருக்கு. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? இல்ல 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 இது ஒரிஜினல் வீடியோ இல்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? கமெண்ட்ஸ்ல வந்து லெஜெண்ட்ஸுக்கு மட்டும் புரிஞ்சிருக்கும் இது ஒரிஜினல் வீடியோ இல்லைன்னு சொல்லி வந்திருந்தது. அதை வச்சுதான் நானே பேசினேன். மத்தபடி எனக்கும் ஒன்றும் தெரியாது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. I love you, Dad. மோய், I love you டி. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. என்னத்தை மாத்திக்க. டேய், கூலுக்கு போக மாட்டியா நீ? ஏன்னா உங்க அப்பா அம்மாலாம் உங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்களா? இதை பார்த்தா அப்பா அம்மாவுக்கு தெரியாம பண்ற வீடியோ மாதிரியா இருக்கு. அப்பா அம்மாவை எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்து அவங்களே பக்காவா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்ட மாதிரில இருக்கு. அண்ணி அண்ணாவுக்கு முத்தம் கொடுங்க, சிறப்பா செஞ்சிருவோம். எவன் தாண்டா கேக்குறீங்க? டேய், உங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லையாடா? நானும் இதுக்கு முன்னால 2-3 வீடியோல திட்டி பார்த்துட்டேன்டா. கொஞ்சம் கண்ணு போடு. சரி, அவங்க தான் கேட்கறானுங்க. ஓகே, இன்னைக்கு கிஸ் வீடியோ கேட்டானுங்க, நாளைக்கு வேற வீடியோ கேட்கறாங்க. ஒன்னு எடுத்து அனுப்புவீங்களா? செஞ்சுட்டா போச்சு. மானம் கெட்ட பல வல்லவன் படத்துல சிம்பு மாதிரி மாறிடும் சார். மாறுங்க பாப்போம். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலாம் செய்த சகல பாவனை பொறுத்து மண்ணு தருப்புரிய வேண்டும் ஆண்டவரை. டீச்சர் நான் போட்ட ரோசுக்கு மன்னித்து இந்த பாவிக்கு பாவல் மோட்சம் தர வேண்டும் ஆண்டவரை. மன்னிமையா மன்னிக்க வேண்டும் ஆண்டவரை. டேய் டேய், நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆனா உன்னடா இதான் சான்ஸ்னு சொல்லி அந்த பொண்ணோட காலை தொட்டுட்டல. கொல்லு குத்துற குச்சிக்கு பப்பாளி பழம் கேக்குதா? ஆனா இதையே நீ வெளியே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு காலில் போட்டுக்கிறத கழட்டி அடிச்சிருக்கும். சோக்குள்ள பண்ணி எஸ்கேப் ஆகிட்ட. திறமை இல்ல எனக்கு திறமை இல்ல அப்படி நீங்க ஒருபோதும் நினைக்க கூடாது. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு திறமை உண்டு. அது என்னன்னு கண்டுபிடிங்க. போங்க, இப்பவே போங்க. அது என்ன திறமைன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க.
ப்ரோ எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன். அநேகமா வீட்டுல இருக்க பரன் மேல தூக்கி போட்டான்னு நினைக்கிறேன். ஸோ காலையில தேடி பார்த்துட்டு சொல்றேன். சத்தியமா நாங்க யாரும் கேட்கல ப்ரோ. நீங்க யாராவது கேட்டீங்களாடா? இல்லையே. ப்ரோ சத்தியமா இப்பயே பார்க்க முடியல. தயவு செஞ்சு ஓடி போயிடுங்க. மெதுவாக பயணங்கள் போய் தொலைந்திடவா யாரா அந்த கிரீஸ் மண்டையன் பிஞ்சு போன பிரஸ் மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டு ஃபேஷன் ஷோல போற மாதிரி கேட் வாக்ல நடந்து போயிட்டு இருக்கான். என்னடா காலையில இருந்து ஒரே கேர்ள்ஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஏமா என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? இல்ல உங்க ஷார்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. பாக்க வேற லட்சணமா இருக்கீங்க. நீங்க கமிட்டடா? ஆள விடுமா? ஹலோ ஏங்க இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? எதுப்பா சொன்னா? என்ன ஷர்ட் கொடுத்தீங்க? எத்தனை கேர்ள்ஸ் துரத்திட்டு வராங்க? இந்த ஷர்ட்டை போட்டு போனீங்க அப்ப இப்படிதான் ஆகும். இந்த கலர் மட்டும் இல்லைங்க, 5 கலர் இருக்கு நம்ம கிட்ட. ஓ இந்த ஷர்ட் போட்டா கேர்ள்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பின்னாலே வருவாங்க. ஏண்டா ஆடா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஆக்ஸ் பர்ஃபியூம் ஆட அப்படியே ரீக்ரியேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. நண்பா ஓ நண்பா. டேய் இன்னுமாடா நீ இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்க? ஓ இந்த பழம்பெரும் நடிகர்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதானா? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. டேய் தர்பீஸ் முகா எங்களை கொஞ்சம் நிம்மதியா இன்ஸ்டா பார்க்க விடுறா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆண்கள் பெண்கள் உங்க ஏரியாவில் இல்ல உங்க ஊர்ல இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மென்டல் ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்களை கூட்டிட்டு போய் காட்டுங்க. பிகாஸ் ரொம்ப முத்திருச்சு. இதுனா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ. ஓகே வியூவர்ஸ் நாம இன்னைக்கு வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோல நம்மளால கொஞ்சம் பேர் தான் வச்சு செய்ய முடிஞ்சது. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல யாரெல்லாம் வச்சு செய்யலாம் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். பை.